நண்பர்களுக்கு வணக்கம். நான் 2ஆம் கட்டிலேருந்து தங்கராஜா பேசுகிறேன். பாருங்கள் நண்பர்களே, இன்றைய அறுவடை சூப்பராக இருக்குது பாருங்கள். பீர்க்கன், நம்ம பீர்க்கனோட சைஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சின்னதாங்க, ரொம்ப பெருசு இல்லை. ஒரு 10 இன்ச்சு நீட்டு தான் இருக்கும். அதில் ஒரு 3 காயை பறிச்சிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக பெருசு ஆகாது, அந்த மாதிரி ஆகிடுச்சதுனால இதை பறிச்சிட்டேன். பாவைக்காவை பாருங்கள், பழுத்துருச்சுங்க. ஒரு 4-5 காய் பழுத்துருச்சு. இது வந்து நம்ம ஒரு 2 நாள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒழுங்காக மேலே போய் மாடியை பார்க்கல, தோட்டத்தை பார்க்காத அந்த கேப்பில் டக்குன்னு பழுத்துட்டாங்க. சரி, இன்றைக்கி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பறிச்சிடுவோம் அப்படின்னு பறிச்சிட்டேன். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், பீர்க்கன் காயை பொறுத்த வரைக்கும் நார்ச்சத்து நிறைந்த காய். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். கண்டிப்பாக நம்ம எல்லாமே சாப்பிட வேண்டிய பாரம்பரிய காய்கறிகளில் இது ஒன்றுங்க. கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. நார்ச்சத்து வந்து ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று. அதை கண்டிப்பாக நம்ம இந்த காயில் நம்ம சாப்பிடும்போது நமக்கு கண்டிப்பாக நம்ம உடம்பு கிடைக்கும். பாவைக்காவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாவைக்காய் நம்ம பச்சையாக சாப்பிட்லாம். சுகர் உள்ளவங்க ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் நம்ம ஆர்கானிக்காக பண்ணும்போது அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து நம்ம மண் போடும்போது மண் கலவையில் தப்பி வந்து தாங்க இது. ஒருவேளை நம்ம வீட்டில் காய்கறி வெட்டும்போது அதில் இருந்த ஏதோ ஒரு விதை விழுந்து முளைச்ச காய் தாங்க இது. 2 செடியில் பறித்த காய் இது. இப்போது நம்ம தப்பி வந்த செடியிலே நமக்கு இவ்வளோ காய் கிடச்சிருக்கு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு நல்ல ரகம் பார்த்து காய் வச்சோன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். தயவு செஞ்சு நண்பர்களே, கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம முயற்சி பண்ண தான் நமக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அது மட்டும் இல்லைங்க, நான் வந்து மாடி தோட்டத்தில் காய்கறி பண்ணுறது வந்து ஓரளவுக்கு பெரிய அளவில் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம்தான். இதுதான் முதல் வருடம். அதனால் எனக்கு என்னமோ காய்கறிகள் வந்து கொஞ்சம் நான் கம்மியாக தான் அறுவடை பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு பிளான் பண்ணி பண்ணல. ஒரு சில செடிகள் அதிகமாகவும் ஒரு சில செடிகள் வச்சும் சரியாக வராமல் போயிடுச்சு. அதை வந்து நம்ம நண்பர்கிட்ட கேட்டேன். அதை பற்றி நினைக்காதீங்க, ஏன்னா மண் வந்து பழசு ஆக ஆக மண் வந்து மக்க தான் வந்து நமக்கு மகசூல் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதுங்கன்னு சொன்னாங்க. அது நிச்சயமான ஒன்று தாங்க. நான் ஏன்னா ஏற்கனவே 1-2 தொட்டிகளில் வைக்கும்போது ஒரு சில காய்கள் வரும், அடுத்தால செடி வீணாக போயிடும். ஆனால் இப்போ நமக்கு அப்படி இல்லை. நம்ம அதை அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோங்க. முதல்ல 1-2 காய் வந்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவோம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம வந்து ஒரு 3 நல்ல பீர்க்கன், 1 வந்து சின்னதாக எடுத்திருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-400 கிராம் இருக்குங்க நம்மளோட பாவக்காய் கிடச்சிருக்கு. இது நமக்கு பெரிய வெற்றி தான். அடுத்தடுத்து நமக்கு கண்டிப்பாக அறுவடைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன். அது மாதிரி கோவக்காய் நமக்கு நல்லாவே வந்துட்டுருக்கு. மாடியிலையும் ஒரு செடி வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு ஒரு செடி பதிவு பண்ணுறேன். அதுவும் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கோம். இது நம்மளோட முயற்சி தாங்க. நண்பர்களே, நீங்கள் நினைக்கலாம், இவர் ஏதோ வீடியோ போட்டுகிட்டே இருக்கார், பெருசாக ஒன்றும் கண்டென்ட் போடலன்னு நினைக்கலாம். ஏன்னா அதுக்கான சூழல்லாம் எனக்கு இல்லைங்க. நான் வந்து டிரைவிங் ஃபீல்டில் இருக்கேன். நேர சூழ்நிலைகள் அமையிறது ரொம்ப கஷ்டம். நான் காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போனால் நைட்டு 8 மணி தான் வீட்டுக்கு வருவேன். அப்படி இருக்கும்போது நான் எந்த சூழ்நிலைகளில் இந்த செடிங்கள்லாம் வளர்ப்பேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால தான் நம்ம பெரிய அளவில் அதை கண்டென்ட் போட்டு பண்ண முடியல. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச நேரங்களில் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் என்னையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. 1-2 பேர் சப்ஸ்கிரைபரும் அடுத்தடுத்து வந்துட்டுருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அதாவது இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லேட்டாக வந்தாலும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. சரி, ஒரு சாதாரண ஒரு பர்சன் கூட நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு சப்போர்ட் பண்ணுற அந்த மனப்பான்மையில் உள்ளவங்க தான் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருப்பாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் என்னோடய நெருங்கின நண்பர்களாக இருக்கலாம், என்னோடய மாடித்தோட்ட நண்பர்களாக இருக்கலாம். அனைவருக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னால் நிறைய கண்டென்ட்லாம் எடுத்து இப்போதைக்கு போட சூழ்நிலைகள் கிடையாது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, இன்னும் பண்ணுவீங்க. நண்பர்களே, நம்மளோட தற்சார்பு முறைகளை குழந்தைங்கிட்ட போய் கண்டிப்பாக சேர்க்கணும். தயவு செஞ்சு குழந்தைங்கள நீங்கள் செடி வளங்கன்னு சொல்கிறத விட நாம் வளர்த்து அவங்களுக்கு உதாரணமாக இருக்கணும். கண்டிப்பாக வரும் காலங்களில் நம்மளை பார்த்து அவங்க செய்வாங்க. இந்த ஆர்கானிக் முறைன்னா என்னென்னு தெரிஞ்சுப்பாங்க. நம்ம எவ்வளோ விளைய வைக்கிறோமோ அதை பார்த்து தாங்க அவங்களுக்கு அது ஒரு ஆசை வரும். கண்டிப்பாக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. என் குழந்தைங்கள்லாம் எனக்கு மேலே வளர்ந்துட்டாங்க. அதனால் இப்போ நான் அவங்கள சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு சில சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள கூட வச்சு நீங்கள் இந்த விவசாயங்களை பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க இன்னும் சீக்கிரமாக இதில் ஈடுபடுவாங்க. அதனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. எனக்கு
சூழ்நிலைகள் நேரம் வந்து இல்லாத காரணத்தால் வெறும் ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருப்பேன். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவு பண்ணுறதுக்கான நேரம் எனக்கு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். நம்ம நண்பர்கள் அனைவரோடையும் இந்த பகிர்வை நான் பகிர்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஒரு வீடியோ, அதாவது ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாங்க. மாயன்கீரை, தவசிக்கீரை, அதே மாதிரி ஆரோட்டி மாவு கிழங்கெல்லாம் நான் கொடுத்துருந்ததை அது தழுக்க வச்சு எனக்கு வீடியோ போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நண்பர்களே, நம்ம வந்து ஒரு 1000 பேருக்கு வரைக்கும் கூட சில நேரங்களில் நம்ம வீடியோ பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் 2 பேர் வந்து இதை முயற்சி பண்ணி நான் செஞ்சேன்னு சொன்னால் கூட அது எனக்கு பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேங்க. அப்படி தான் அடுத்தடுத்த கட்டங்கள் நகரும் நான் நம்புகிறேன். எல்லாருமே கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் விட கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.